ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல் ரெடி. இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மீன் சால்னா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை வாசம் போகணும். அதனால் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா விறுவிறுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு சால்னா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நிறைய சால்னா கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி கூடவே முந்திரியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. நீங்கள் திருவி போட்டிங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். நான் இப்போ திருவி போடாமல் மிக்சிலேயே அரைச்சிருக்கேன். இந்த வதக்கினதெல்லாம் ஆற விட்டுட்டு நம்ம இது கூடயே தேங்காய் கூடயே அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா மையம் எடுத்து அரைச்சிக்குங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், மீன்னால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லா அரைச்சிச்சு. ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிக்கணும், இல்லைன்னா கொரகொரப்பாக இருக்கும். இப்போது அதே கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நான் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அது கூடவே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இன்றைக்கி நம்ம இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச கலவையை இதில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதி வந்ததும் இது வாழை மீன்
நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இது மேலே வந்து வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவிக்குங்க. இப்போ சால்னா நல்லா கொதிக்குது. இப்போ இது கூடவே மீனை கொதித்த உடனே மீனை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நீங்கள் முந்திரி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ திக்னஸ் கிடைக்கும். முந்திரி சேர்க்குறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீன் நல்லா வெந்துடும். இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான ஃபிஷ் சால்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீனும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம செஞ்சிங்கன்னா இடியாப்பத்துக்கெலாம் சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீ ஃபுட்டும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான ஃபிஷ் சால்னாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.